இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. பிக் பாஸ் வீடு ஒரு கலவர பூமியா மாறப்போகுது. அதாவது எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் கொடுப்போம், பிசிக்கல் டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க்கை விட மோசமான ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதுதான் வன்மத்தை கொட்டுற டாஸ்க். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா அதான் கோட் டாஸ்க். இந்த கோட் டாஸ்க் வந்தாலே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வன்மத்தை அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. ஸோ அதை பற்றி வாதாடுவாங்க. அப்படின்னும் போது பயங்கரமான கலவரங்கள் வெடிக்கும். அதுவும் இந்த சீசன் டாக்ஸிக்கான சீசனு. ஸோ இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்களே, கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாரும் மண்டையை பிச்சுட்டு அடிச்சுக்க போறானுங்க அப்படின்றதுல மட்டும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் பிராது வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ அந்த 2 பேர் பிராது என்ன அப்படின்றத பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் ஆப்போசிட்ல ஆதிரை அப்புறம் கானா வினோத் இவங்களாம் ஒரு ஃப்ரேமில் இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கானா வினோத்தோ இல்லை ஆதிரை இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ்ல வந்து விக்கல் சீக்கிரம் நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கனி மேலே ஒரு பிராது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சபரி அவ்வளோ வைலண்டாக இருந்தோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக முடிவு எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிராது கொடுக்குறாங்க. ஆப்வியஸாக பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனி மேலே எப்பவுமே ஒரு காண்டு தான். அதாவது அந்த அன்புக்கு அங்கே உடைக்கிறதுல மும்முரமாக இருக்க ஒரே ஆள் யார் தெரியுமா? அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்வதி தாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆனாலும் சரி கண்ணியை அடித்து ஓட விடாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு வகையில் நல்லதான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னதான் வன்மத்தை கொட்டினாலும் இந்த கேமுக்கு அது நல்லது. ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு அன்பு கூடாரமாக மாறிடும். பார்வதி என்னதான் ஒரு வன்மம் அந்த பார்வதியோட கேரக்டர் அப்படி தான் வச்சுக்கோங்களேன், அதை விட்டு தள்ளுங்க. ஆனால் உண்மையிலே பார்வதியோட கேம் இருக்குல்ல, அந்த கேமை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் விட மாட்டேன்டா, என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்னை பீடன்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனால் நான் அன்புக்கு அங்கே ஒழிக்காமல் வெளியே வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனி மேலே ஒரு பிராது கொடுக்குறாங்க. அது பிக் பாஸ் எடுத்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. நெக்ஸ்ட் விக்கல் சீக்கிரம் ஒரு பிராது கொடுக்குறாருல, இந்த மாதிரி வந்து அமித் வந்து இன்னும் உழைப்ப சுருண்டாருன்னு என்ன சொல்கிறாரு, அது எப்படி அவர் சொல்லுவார் சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பிராது கொடுக்குறாரு. இதே விக்கல் சீக்கிரம் தான் பிரஜனை நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா, பிரஜன் வந்து என்னோட உழைப்பை சுரண்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். விக்கல்ஸ் அப்போ அது தெரியலையா, பிரஜன் வந்து இவரோட உழைப்பை சொல்றாங்களா, நீ எங்கடா உழைச்ச, கில்சன் டீமுக்கே நீ தான் போக மாட்டியடா, உழைப்புன்னு எதை உழைப்புன்ற, நீ பண்ற காமெடியை உழைப்புன்றியா, பொழந்துரும் ஒன்று, அந்த உழைப்புல ஒன்றும் பலனே இல்லை, இதில் அதை வேற சுரண்டுறாங்களாம், அங்கே சுரண்டுறதுக்கே ஒன்றுமே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்கல் சீக்கிரமும் இந்த அரோராவும் நேற்று அந்த கிச்சன் டீம் டிஸ்கஷன் இருக்குல்ல, அது மேட்டர் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிச்சன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து விக்கல் சீக்கிரமா போட்டார். ஆனால் சூப்பரான ஒரு டெசிஷன் எடுத்து போட்டார். இந்த மாதிரி வந்து விக்கல் சீக்கிரமா இவ்வளோ நாள் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் தூக்கி கிச்சன் டீமில் போட்டார். ஆனால் போடும்போது விக்கல் சீக்கிரமா பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போடல. அவர் எப்படி போட்டார்னா, ஓகே விக்கல்ஸ் வந்து இவ்வளோ நாள் கிச்சன் டீம்லேயே இல்லை 10 வாரமாக தூக்கி அவனை போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் கிச்சன் டீமுக்கு 6 பேராக போட்டார். ஏன்னா வேலை வந்து நம்ம வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு 6 பேர் டீமை உருவாக்குனாரு. இதில் வந்து கனிக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விக்கல் சீக்கிரம் அதை கனி அதை 3 பேராக பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ கனியோட டீமில் இப்போ விக்கல் சீக்கிரம் இருக்கிறதுனால விக்கல் சீக்கிரம் வேலையை செய்ய மாட்டாங்க. நேற்று நைட் நான் லைவ் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனியை எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடறாங்க. இதில் இவர் உழைப்பை சுரண்டாங்களா, நல்லா உட்காந்துட்டு ஓபி அடிக்கிறதா. நம்பர் 1 வந்து அரோரா, நம்பர் 2 வந்து விக்கல் சீக்கிரம். 10 வாரம் ஆச்சு, 10 வாரமாக கிச்சன் டீமில் போய் உங்களால் வேலை செய்ய துப்பு இல்லை, உங்களுக்கு வக்கு இல்லை, இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்க மாட்டார். உங்களை மட்டும் பார்த்து கேட்க மாட்டார், துப்பு இல்லை வக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா நீங்கள் தான் அப்படியே சொல்லுது, விஜய் டிவி ப்ராடக்டோட உங்களை தானே முன்னாடி தள்ளுறாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான அந்த டைரக்ஷன் டீமில் விக்கல் சீக்கிரமோட சொந்தக்காரன் எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். அது மட்டும் அப்பட்டமா தெரியுது. இல்லைனா இந்த அளவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டானுங்க. 10 வாரமா ஒருத்தன் ஓபி அடிச்சிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் நாக்கு வலிக்கிறதுக்காக இருக்கானுங்க. இந்த இடத்துல இப்போ தூக்கி விக்கல் சீக்கிரம் போட்டானுங்களே, போட்டு பெண்டி கிளிக்கணும், ஒரு வாரம் கிளிக்கணும். அப்பதான் மற்றவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு அவனுக்கு புரியும். இப்பயும் கனியை வந்து அவன் வேலை வாங்கலை, கனியை பற்றி எல்லா வேலையும் செஞ்சுறாங்க. ஏன்னா விக்கல் சீக்கிரமும் அவர் இப்படி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, மொத்த வேலையை இவங்களே செஞ்சுட்டு விக்கல் சீக்கிரம் கடைசியாக துடைக்கிறது இந்த மாதிரி வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, மிச்சத்தில் அவங்களே பண்ணிடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அங்கேயும் ஓப்பிடிக்கிறாப்லையா. இன்னொன்று இந்த அரோரா பீஸு, அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் டீமுக்கே போயிடுச்சு. அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 10 வாரமாக கிச்சன் டீம் பக்கமும் போல, வெசல் வாஷிங் பக்கமும் போல, இந்த அமித் வந்து ஏதாவது ஒரு ஆப் அடிப்பாருன்னு அப்படின்னு பார்த்தா திருப்பி கேப்டன் ஆகி வந்தோம் அந்த பொண்ணு தூக்கி கிளீனிங் டீம்லேயே போடுறாருன்னா என்னையா நீ என்ன மனுஷன். ஆக்சுவலாக கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நான் இந்த வாட்டி விடமாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி கேப்டன் ஆகி வந்து ஏன் இப்படி பண்ற. உண்மையிலே அமித் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது அவரோட கேப்டன்சி அந்த ஸ்பீச் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையில் நல்லா பண்ணுவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரோராவை வேலை வாங்குறது மும்முரமாக இருக்காரு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திருப்பி தூக்கி நீங்கள் கிளீனிங் டீம்லேயே போடுறீங்க அப்படின்னா எதுக்கு? வெசல் வாஷிங்கில் போடுங்க, பாத்திரம் கழுவ மாட்டாங்களா அந்தம்மா, உடனே அலர்ஜி, கை அலர்ஜி. விக்கல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுனா கை அலர்ஜின்னு கிச்சன் டீமில் போட்டால் வேலை செய்ய முடியாதுன்னு வலிக்கும். அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சொல்லுது, அதாவது
அமிர்தினுக்கும் அரோராவுக்கும் நேற்று சண்டை வரும்போது கிச்சன் டீமில் போடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லும். ஆனால் அமித் டீம் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிச்சன் டீமில் மட்டும் போடுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஒரு பொண்ணு வேலை செய்யறதுக்கு இவ்வளோ வலிக்குதுல, அப்போ மற்றவங்களாம் ஏப்ப சாப்பியா? இந்த கமருதீன் சண்டை போடும்போது நல்லா வீரவசனம்லாம் பேசுறான். அந்த மாதிரி அரோரா மற்றவங்களாம் வேலைக்காரங்களா, இவங்க மட்டும் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் திருப்பி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வாயை பொத்திக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் கேம்னா கமருதீன் கேம் தான். அவங்க கூட இருந்தால் ஒரு மாதிரி பண்ணுவான், கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி பண்ணுவான். அது வந்து அது என்ன கேரக்டர்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிக்க முடியல. எனிவேஸ் இந்த கோட் டாஸ்க் வரும், அந்த பக்கம் போயிட்டா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன், அதை அப்படியே ஒதுக்கி வைப்போம். நெக்ஸ்ட் இந்த கோட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு வச்சுக்கோங்களேன் சீசன் 6 அசீம் இருந்தார்ல, செம்மையாக இருந்ததுங்க. செம்ம ஃபன்னாகவும் இருந்தது, செம்மையாக கண்டென்ட்டும் வந்தது. அப்படின்னா சீசன் 6ஓட அந்த கோட் டாஸ்க் வந்து இப்பயும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கும், அவ்வளோ வைரலான ஒரு சீசன் வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் 6 வந்து செம்மையாக இருக்கும். அதுவும் அமுதவாணன், அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் எஸ்டிகேவா ஏடிகேவா சம்திங் ஏதோ ஒன்று. ஸோ அவருக்கும் அமுதவாணனுக்கும் அந்த கோட் டாஸ்கில் ஒரு ஃபன் கான்வர்ஸ் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சீசனில் ஃபன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு 1-2 எப்படி சொல்கிறது ப்ராதாவது கொஞ்சம் ஃபன்னாக போடுங்கடா. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு மாளாதீங்க. கம்பல்சரி அடிச்சுட்டு உருளுவானுங்க, அது வேற விஷயம் இல்லை. ஏன்னா விக்கல் சீக்கிரம் அங்கே வாதாடும் போதே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக உட்காந்துருக்காங்களே, அவங்க வந்து எந்திரிச்சு புரட்சி குரல் கொடுப்பாங்க. டேய் நீ பேசுறது தப்புடா வக்கீல, நீனா வக்கீலா தான் இஷ்டத்துக்கு பேசுவியா அப்படின்ற மாதிரி பாரதி பேசுவாங்க. ஏன்னா நான் ஆடியன்ஸாக உட்காந்துருக்கலாம், அதுக்குன்னு நீ சொல்றதுல நான் கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி மாதிரி கம்பல்சரி பாரதி பேசுவாங்க. ஒரு மாதிரி கோர்ட்டே ஒரு கலவர பூமியாக மாறப்போகுது, பிக் பாஸ் வீடியோ கலவர பூமியாக மாறப்போகுது. ஏன்னா பிராது கொடுக்கறது என்ன வேணா நீங்கள் பிராது கொடுக்கலாம், பிக் பாஸ் எதை எடுத்துப்பாருன்னா எதில் கலவரம் வரும், இதில் கண்டென்ட் அள்ளி கொட்டுவாங்க அப்படின்ற ப்ராதம் மட்டும்தான் எடுப்பார். அதனால தான் நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்க சொல்கிறாரு. அந்த கடைசி ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆதிரையும் இந்த அவர் பேர் என்னது கானா வினோத், இவங்க 2 பேர் நிற்கிறாங்களே, மேபி கானா வினோத் ஏதோ ப்ராது கொடுத்துருக்காரு போல ஆதிரை மேலே, இந்த மாதிரி என்ன பழி வாங்குறதுக்கு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராது கொடுத்துருக்காரு என்னன்னு தெரியல. விக்கல் சீக்கிரம் வந்து வாதாடுறாரு, கானா வினோத் சைடுக்காக வாதாடுறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரேமில் பார்க்க முடியுது. இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரமால நல்லா பேச முடியுமானா செம்மையாக பேச முடியும். ஆனால் ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு ஆள் யாராக இருக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதியாக இருக்கணும். ஒரு பக்கம் விக்கல்ஸ் ஒரு பக்கம் பார்வதினா செமையாக இருக்கும், செம்ம டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா மற்றவங்க யாரும் அந்த அளவுக்கு பேசுவாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் சபரி டேய் இந்த டாஸ்க்லையாவது ஏதாவது பண்ணுறா, எந்த டாஸ்க்லையுமே அவன் ஒருத்தர் இருக்கான்றதே தெரிய மாட்டுது, இந்த டாஸ்க்லையாவது ஏதாவது பண்ணுறா. சபரி கிட்ட இருந்து நானும் எதிர்பார்க்குறேங்க, இவன் ஏதாவது பண்ணுவான் நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்டா உனக்கு எவ்வளோ பேர் முட்டு கொடுக்குறாங்க, ஸோ அந்த முட்டு கொடுக்கறதுக்காவது ஏதாவது பண்ணேன்டா, ஏன்டா ஒன்றுமே பண்ண மாட்டேன். இது அதாவது செம்ம சான்ஸுங்க. ஆக்சுவலாக கானா வினோத் விக்கல் இப்படிலாம் சொல்கிறோம்ல, சபரி மட்டும் மேலே ஏறி அடித்து தூக்கிட்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன், சபரிக்கான சப்போர்ட் இவங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சபரி மேலே பெருசாக ஹேட் ரேட்டே இப்போ வரைக்கும் இல்லை. நம்ம என்ன தான் சபரியை கலாச்சாரம் நடிக்கிறான்லாம், அவன் வந்து நடிப்பு அரசன் அரக்கன் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் சபரி மேலே பெருசாக இப்போ வரைக்கும் மக்களுக்கு ஹேட் ரேட் இல்லை. ஏன்னா அவன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நல்லவனாக நடிக்க ட்ரை பண்ணுறான், அது மட்டும் தான் யாருக்கும் பிடிக்கலையே தவிர மற்றபடி பெருசாக ஹேட் ரேட் இல்லை. விக்கல் சீக்கிரம் மேலே இருக்க ஹேட் ரேட் மாதிரி இல்லை, பார்வதி மேலே இருக்க மாதிரி இல்லை. ஸோ ஒரு மாதிரி நியூட்ரலாக தான் இருக்குது. அந்த சபரி இப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா கூட கப்பை தட்டிக்கிட்டு போகலாம். அவனுக்கு யாராவது கொஞ்சம் புரிய வைங்கடா, டே நீ நல்லவனாக நடிக்கிறதுக்கு இங்கே வரல, இங்கே கேம் வர்றதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி ஏதாவது புரிய வைக்கணும் போல. இந்த கோட் டாஸ்க்லேயே ஏதாவது பண்றாப்லையா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஆனால் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாஸ்க். அதுவும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன் ஸ்பெஷலாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சொல்றேன்னா, இந்த சீசனில் தான் இந்த அளவுக்கு வன்மம் பிடிச்ச ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கு. எந்த சீசன்லையும் இப்படி இருக்காது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பைத்தியங்களும் இருக்கு, நிறைய வன்மங்களும் இருக்கு. அப்படின்னும் போது எடுத்து கொட்டுன்னு கொட்ட போறாங்க. அதுவும் ஜட்ஜா யாரும் உட்காந்துருக்காங்க, அமித்தும் திவ்யா உட்காந்துருக்காங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே யாரும் பேச விட மாட்டாங்க, ஜட்ஜா உட்காந்து வக்கீல் எப்படி பேச விட போறாங்கன்னு தெரியல. அதுதான் ஹைலைட்டாக நான் பார்த்தேன். இந்த ப்ரோமோல பார்க்கும்போது இவங்க 2 பேர் ஜட்ஜா போட்டிருக்காங்க. டேய் என்னடா இதில் திவ்யா ஒன்று அமித் வந்து பேசவே பேசாது, திவ்யா பேசதே நிறுத்தாது, இதுங்க 2 ஒன்றா உட்காந்துருக்குங்க, அப்போ என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.